ஐ வெல்கம் யூ டு லேர்ன் இங்கிலீஷ். ரொம்ப ஈஸியான எக்ஸசைஸ். அதனால் ஆன்சர்ஸை நீங்கள் ஃபாஸ்ட்டாக சொல்லணும். நான் பேசுகிறேன், ஐ ஸ்பீக். இப்போ அவர்கள் கிரிக்கெட் பற்றி பேசுகிறார்கள். இந்த பற்றி அப்படிங்கிறத எப்படி இங்கிலீஷில் சொல்லுவோம்? ரொம்ப ஈஸியான வார்த்தை தான். தே ஸ்பீக் அபவுட் கிரிக்கெட். இப்போ நான் அப்படிங்கிறது சிங்குலர், ஒருமை. அந்த ஐ அப்படிங்கிறது இப்போ தே அப்படின்னு மாறி இருக்கு. தே ஸ்பீக் அபவுட் கிரிக்கெட். அவர் வேகமாக பேசுகிறார். ஹீ ஸ்பீக்ஸ் ஃபாஸ்ட். ஸோ ஒரே வேர்பு ஸ்பீக். ஹீ அப்படின்ற வார்த்தை, அதாவது சிங்குலர் சப்ஜெக்ட் வர்றப்ப வேர்போட எஸ் சேர்க்குறோம். ஐ ஸ்பீக், தே ஸ்பீக் அபவுட் கிரிக்கெட், ஹீ ஸ்பீக்ஸ் ஃபாஸ்ட். ஸோ ஒவ்வொரு சென்டென்ஸையும் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஃபாஸ்ட்டாக சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அங்கே போய் கொண்டிருக்கிறேன். ஐ ஆம் கோயிங் தேர். நாம் அங்கே போய் கொண்டிருக்கிறோம். ஃபாஸ்ட்டாக ஆன்சர் சொல்லணும் அப்படிங்கிறது வார்த்தைகளை வேகமாக உச்சரிக்கணும் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. இந்த சென்டென்ஸ் ஐ ஆம் கோயிங் தேர் அப்படின்னு சொல்கிறப்பவே அடுத்து நாம் அப்படின்னு ப்ளூரலாக மாற்ற போகிறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். ஸோ ஃபாஸ்ட்டாக அந்த கன்வர்ஷன் இருக்கணும். அப்போ உடனே நீங்கள் அந்த சென்டென்ஸ் தேவையான வார்த்தைகளை கண்டுபிடிக்கணும். ஸோ வேகமாக உச்சரிக்கிறது கிடையாது, ஃபாஸ்ட் கன்வர்ஷன். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இந்த சென்டென்ஸை சொல்லுங்கள். நாம் அங்கே போய் கொண்டிருக்கிறோம். வி ஆர் கோயிங் தேர். வேர்பும் பாருங்கள் மாறுது. அதாவது ஐ வந்திருக்கிறப்ப ஆம் வருது, வி வந்திருக்கிறப்ப ஆர் வருது. ஒரு மாணவர் அங்கே போய் கொண்டிருக்கிறார். இதை சொல்லுங்கள். எ ஸ்டூடெண்ட் இஸ் கோயிங் தேர். ஓகே, இந்த இடத்துல இஸ் வருது பாருங்கள். சிங்குலர் வர்றதுனால இஸ் வருது. ப்ளூரல் வந்தால் ஆர் வருது. ஐ வந்துச்சுன்னா ஆம் வருது. அகைன் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஃபாஸ்ட் கன்வர்ஷன். நான் நேற்று தூங்கிவிட்டேன். ஐ ஸ்லெப்ட் எஸ்டர்டே. அவர்கள் நேற்று தூங்கிவிட்டனர். அகைன் த சேம் வேர்ப். தே ஸ்லெப்ட் எஸ்டர்டே. ஸ்லெப்ட் அப்படின்னா ஸ்லீப் அப்படிங்கிற வேர்போட பாஸ்ட் டென்ஸ். இது நேற்று தூங்கியது. தேர்ட் சென்டென்ஸ். Again the same verb. It slept yesterday. I slept yesterday. They slept yesterday. It slept yesterday. நான் பணம் கொடுக்கிறேன். I give money. நீங்கள் பணம் கொடுக்கிறீர்கள். நீங்கள் பணம் கொடுக்கிறீர்கள். You give money. நீங்கள் அப்படின்னா you அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அடுத்த சென்டென்ஸ் அவர் பணம் கொடுக்கிறார். He gives money. சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது இந்த வாக்கியம். அதனால் அந்த சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் ரூல் அப்ளை ஆயிருக்கு. அதாவது சிங்குலர் சப்ஜெக்ட் வந்தால் வேர்போட எஸ் ஆட் பண்ணுறோம். அதுதான் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸுடைய முக்கியமான ரூல். ஆனால் ஃபஸ்ட் சென்டென்ஸ் பாருங்களேன், ஐ அப்படின்னு இருக்குது. அதுவும் சிங்குலர் தான், ஆனால் அந்த ஐ மட்டும் எக்ஸம்ஷன். ஐக்கு இந்த ரூல் பொருந்தாது. நான் நாளை கல்லூரிக்கு வருவேன். ஐ வில் கம் டு காலேஜ் டுமாரோ. மாணவர்கள் நாளை கல்லூரிக்கு வருவார்கள். இனிமேல் நடக்க போகிற செயல், இனிமேல் நடக்க போகிற வேலை. அப்போ சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ். ஸோ வில் யூஸ் பண்ணணும், இல்லைன்னா ஷால் யூஸ் பண்ணணும். ஸோ ஐ வில் கம் டு காலேஜ் டுமாரோ. ஸ்டூடெண்ட்ஸ் வில் கம் டு காலேஜ் டுமாரோ. என் அப்பா அடுத்த வாரம் கல்லூரிக்கு வருவார். மை ஃபாதர் வில் கம் டு காலேஜ் நெக்ஸ்ட் வீக். ஸோ எல்லாத்துக்குமே வில் கம் யூஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி சிங்குலர் வந்தாலும் வெல்கம் தான், ப்ளூரல் வந்தாலும் வெல்கம் தான். இப்போ பி வேர்ப் வந்துருக்கு பாருங்கள், அந்த ஆம் அப்படிங்கிற பி வேர்ப். ஸோ ஐ ஆம் சர்ச்சிங் மை மொபைல் ஃபோன். நான் எனது மொபைல் ஃபோனை தேடிக்கொண்டிருக்கிறேன். இப்போ அதை ப்ளூரலாக மாற்றுங்க. அவர்களது மொபைல் ஃபோன்களை தேடிக்கொண்டிருக்கின்றனர். தே ஆர் சர்ச்சிங் தேர் மொபைல் ஃபோன்ஸ். இந்த ப்ரொனவுன்ஸ்லாம் எப்படி மாறுதுன்னு பாருங்கள். மை அப்படிங்கிறது தேர் அப்படின்னு மாறுது. ஆம் அப்படிங்கிற வேர்ப் ஆர் அப்படின்னு மாறுது. ஸோ சிங்குலர் ஐ அப்படிங்கிறது தே அப்படின்னு மாறுது. இப்போ மூணாவது சென்டென்ஸ், அவர் அவரது மொபைல் ஃபோனை தேடிக்கொண்டிருக்கிறார். ஹீ இஸ் சர்ச்சிங். ஸோ ஐ ஆம், தே ஆர், ஹீ இஸ். இதனுடைய டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும். ஹீ இஸ் சர்ச்சிங் ஹிஸ் மொபைல் ஃபோன். ஓகே, ஹீ இஸ் சர்ச்சிங் ஹிஸ் மொபைல் ஃபோன். அப்போ ஹீ வந்துச்சுன்னா ஹிஸ், தே வந்துச்சுன்னா தேர், ஐ வந்துச்சுன்னா மை. இந்த ப்ரோனவுன் சேஞ்சை நல்லா நோட் பண்ணிக்கணும். என்னிடம் ஒரு கார் இருக்கிறது. ஐ ஹாவ் எ கார். எனது நண்பர்களிடம் கார்கள் இருக்கிறது. மை ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் கார்ஸ். ஸோ ஹாவ், ஹேஸ், இந்த ரெண்டு வார்த்தைகளும் கொண்டிருத்தல், வைத்திருத்தல் அப்படின்ற அர்த்தத்தை கொடுக்குது. இப்போ அவரிடம் ஒரு கார் இருக்கிறது. ஹீ ஹேஸ் எ கார். ஸோ சிங்குலர் இருந்துச்சுன்னா ஹேஸ். இதை தான் நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன். அதாவது இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா, ஹேஸ்
அந்த வார்த்தையினுடைய கடைசி எழுத்து என்னது? எஸ். அப்போ சிங்குலர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சிங்குலர் அப்படின்னா ஒருமை. ஸோ ஒருமை வந்துச்சுன்னா, சிங்குலர் வந்துச்சுன்னா ஹேஸ் வரணும், பன்மை வந்துச்சுன்னா ஹேவ் வரணும். இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் ஒரு கடிதத்தை டைப் செய்கிறேன். ஐ டைப் எ லெட்டர். அவர்கள் ஒரு கடிதத்தை டைப் செய்கின்றனர். இதில் ஹெல்பிங் வேர்ப்ஸ் எதுவுமே இல்லை, மெயின் வேர்ப் மட்டும்தான் இருக்குது. அதாவது ஆக்ஷன் வேர்ப் மட்டும்தான் இருக்குது, டைப் அப்படிங்கிற வேர்ப். ஸோ தே டைப் எ லெட்டர். அவர் ஒரு கடிதத்தை டைப் செய்கிறார். இப்போ சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் ரூல் அப்ளை பண்ணணும். he types a letter. Okay, I type a letter, they type a letter, he types a letter. Next, எனக்கு குடிக்க தண்ணீர் வேண்டும். I want to drink water. I want water to drink. இந்த மாதிரி கேட்கலாம். ஓகே, இப்போ நமக்கு குடிக்க தண்ணீர் வேண்டும், இதை எப்படி சொல்கிறது இங்கிலீஷில்? we want water to drink. ஓகே, we want water to drink. இல்லைனா we want to drink water. தேர்ட் சென்டென்ஸ் பாருங்கள், அவருக்கு குடிக்க தண்ணீர் வேண்டும். இப்போ அவர் அப்படிங்கிற வார்த்தை வந்துருச்சு. வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் சொல்லுங்கள். he wants. ஸோ சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் ரூல் இங்கே அப்ளை ஆகிருக்கு. ஐ வாண்ட் டு ட்ரிங்க் வாட்டர், வி வாண்ட் டு ட்ரிங்க் வாட்டர், he வாண்ட்ஸ் டு ட்ரிங்க் வாட்டர். ஐ கேன் டூ திஸ் ஈஸிலி. என்னால் இதை சுலபமாக செய்ய முடியும். எங்களால் இதை சுலபமாக செய்ய முடியும். ஃபாஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணுங்கள். we can do this easily. அவரால் இதை சுலபமாக செய்ய முடியும். இதை எப்படி சொல்கிறது இங்கிலீஷில்? I can do this easily அப்படிங்கிறது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். we can do this easily அப்படிங்கிறதும் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். இப்போ அவரால் இதை சுலபமாக செய்ய முடியும், இதுவும் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் தான். அப்போ சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸுடைய ரூல் இங்கே அப்ளை ஆகுமா? யோசித்து இதனுடைய ஆன்சரை கமெண்ட்டில் சென்ட் பண்ணுங்கள். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸோட ரூல் நம்ம பார்த்தோம்ல, அதாவது சிங்குலர் சப்ஜெக்ட் வந்துச்சுன்னா வேர்போட எஸ் ஆட் பண்ணணும் அப்படின்னு. இப்போ இங்கே சிங்குலர் சப்ஜெக்ட் தான் வரப்போகுது, ஹீ அப்படிங்கிற சப்ஜெக்ட் வரப்போகுது. அப்போ டூ அப்படிங்கிற வேர்போட இஎஸ் ஆட் பண்ணணுமா, அதாவது டஸ் அப்படின்னு வரணுமா, இல்லைன்னா வேர்போட எஸ் ஆட் பண்ணக்கூடாதா அப்படிங்கிறத நீங்கள் யோசிங்க. ஓகே, இப்போ இந்த கேன் அப்படிங்கிறது என்னது? மாடல் வேர்ப். இந்த கேன், குட், வுட் இந்த மாதிரி வார்த்தைகள் வர்றப்ப அதுக்கு அடுத்து வர்ற மெயின் வேர்ப், ஆக்ஷன் வேர்போட, அதாவது வேலையை குறிக்கும் வார்த்தையோட இஎஸ் சேர்க்கணுமா? ஓகே, நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இதனுடைய ஆன்சரை கமெண்ட்டில் சென்ட் பண்ணுங்கள். ஓகே, கண்டிப்பாக உங்களால் கரெக்டான ஆன்சர் சென்ட் பண்ண முடியும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்.